ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே, பொங்கும் புகையிலே சொர்க்கம் மதியிலே. ஒரு பக்கம் முதடு மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே. எத்தனை துன்பம் எத்தனை இன்பம் எரிகின்ற இலையினிலே. வீணன நானும் மயக்கத்தின் வலையினிலே. அத்தா அவனுக்கு இருக்கிற பிரச்சனை இவன் வேற நல்லா குடிச்சிட்டு மலாந்து கிடக்குறாங்க. இவனை இழுத்துட்டு வந்து ரூமுல போறதே எனக்கு ஒரே வேலையா இருக்கு. கட்டுப்புடா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு ரோல 2 பஃப் சொர்க்கத்தையே காட்டுறான். அப்படா யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நான் தலைவரே இது என்ன பண்ணினதான் ஞாபகம் இருக்கா? நேற்று அடித்தேன், வந்தேன், பத்துட்டேன், அவள் தானே. அந்த ஆள் என்னண்ணா எல்லா லோனையும் என் தலை கட்டி வச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனால் நீ என்னன்னா எப்போ பார்த்தாலுமே போதையாவே இருக்கிற. வலிக்கிற போதையா இருக்க, வலிக்கிற போதையா இருக்க. அப்படி என்ன தானே இருக்கு போதையில? என்ன டக்குன்னு இப்படி கேட்ட? ஸ்டஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சொல்கிறேன் கேளு. ஸ்டஃப்பை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதுலன்னு இருக்கிற கொஞ்சோண்டு சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பொறுக்கி போட்டு அந்த ஸ்டஃப்பை லைன் ஃபார்மில் கொண்டு வந்து அதுக்குன்னு இருக்க ஸ்பெஷல் ஷீட் எடுத்து ரோல் பண்ணி ஸ்டஃப்பை இன்சர்ட் பண்ணி நல்லா 2 டேக் தட்டி திரிய போட்டு வாயில் வச்சு பற்ற வச்சு புகைய விட்டா பிரச்சனையாவது ஹேர் ஆகுது, சொர்க்கத்தையே பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? Lockdown in Tamil Nadu from 10th May to 24th May for 14. संपूर्ण देश में After 2 days of heavy restrictions in most of the country, Prime Minister Narendra Modi spelled out the situation facing by all 1.3 billion India. Modi said that putting every locality on lockdown was the only way to stop the spread. संपूर्ण लॉकडाउन होने जा रहा है. லாக்டவுன் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே காலேஜில் ஸ்டஃப் எத்தனை முடியாது. இருக்கிற ஸ்டஃப் எல்லாத்தையும் வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன சொல்கிறேன்? ஆமாம் மச்சான், ஒரு 2 மாதம் இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும். இருக்கிறதே கொஞ்சம் தான். இப்படியே எல்லார்கிட்டே கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுறது? பார்த்தா என்ன சும்மா சும்மா வந்து கதை தட்டிட்டு இருக்கா? என்ன இருக்கா? காசு இருக்கா? காசு இல்லாம எவனாச்சும் வாங்கி வச்சுனா வந்து எடுத்து வச்சு போலான்னு பாக்குறியா? சிப்ப எப்படி பேசிருக்கீங்க? காசு வாங்கினா ஒரு சில வீட்டுக்கு போனா அந்த பாக்க யூஸ் இருக்கா?
டேய் ஸ்டஃபரா. ஸ்டஃப்லாம் எதுவும் இல்லடா. டேய் கதை கொடுக்காதீங்க, எனக்கு தெரியும்டா. குமார் எப்போதும் உங்க ஸ்டஃப் இறக்கிட்டு தானே இருக்கீங்க. நீங்க தானே என்ன ஒழிச்சு விட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏறா எனக்கு ஸ்டஃபர்ரா. யார் சொன்னா குமார் இங்க ஸ்டஃப் இறக்கிட்டு இருக்காங்க? டேய் கம்முனு இருடா, எனக்கு தெரியும்டா எல்லாமே. அப்படிதான் கிஷோர் அண்ணா மூஞ்சி அடிக்கிற மாதிரி கதவு சாத்திட்டு போறான். காசுலன்னு சொல்லிட்டு நல்லா ஒதுக்கி வைக்கிறீங்கடா. யார் சொன்னா தேவலாம் ரூல்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க? டேய் ஸ்டஃப் இல்லாம எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. எனக்கு ஸ்டஃப் ஏறா டேய். ஸ்டஃப் இல்லன்றா ப்ரோ. டேய் ஸ்டஃப் ஏறான்னு சொல்றேன் என்ன? டேய் 2 நாள் நான் இங்க இருக்க மாட்டேன். சைலண்டா ரூம்ல இருக்க. டேய் ஸ்டஃப்ல நான் செத்துறேன்டா. போய் சாவடா. ஸ்டஃப்ல நான் செத்துறேன்டா. சாவடா. ஏய் உங்களெல்லாம் யாரா இங்கே விட்டுத? நவுந்து போடா. ஏ கான்ஸ்டபிள் இவங்கள பிடிச்சி உட்காரையா? ஏய் நீ தானே சொல்ல அங்கே இருந்த? ம் உட்கார். பேர் என்ன? பேர் அகிலேஷ். அமல் சார் கிஷோர். கடைசியாக அந்த பையன் கூட எப்போ இருந்து? சார் இந்த நேரத்து ஈவினிங் இல்லை ஈவினிங் மார்னிங் சார். மார்னிங் வெளியே போகணும். அவன் ரூமில் தான் இருக்கும். ம் கஞ்சா அடிப்பியா? கஞ்சா அடிக்க மாட்டேன் சார். ம் காலேஜ் வந்து படிக்கிறான்னா கஞ்சா அடிச்சு தின்னுக்கிறீங்க. அவனுக்கு எப்போலேருந்து இந்த பழக்கம் இருக்குது, கஞ்சா அடிக்கிற பழக்கம்? என்னடா முடிக்கிற? டே அவனுக்கு எப்போலேருந்து அந்த பழக்கம் இருக்கு? ஓ நீ தான் அந்த ஊசி ஏற்றுறாடா? தெரியாது சார். ம் ஊசி மாதிரி இருந்துன்னு ஊசி ஏற்றுறீங்க சார். அவனுக்கு ஊசி ஏற்றுனது யாரு? தெரியாதுங்க சார். ஏய் உண்மையை சொல்லுங்க, நம்ம கிட்ட பொய் சொல்லவே கூடாது. சத்தமாக தெரியாது சார் எனக்கு. சார் யார் சார்? சார் நான் ஒன்றும் பண்ணேன் சார். குமார்னு ஒருத்தர் இருந்தாங்க சார். குமார் தெரியாதுங்க சார். போடா அவன் போய் கூட்டோட போடா போடா. குமார் கூட்டினோடா. பாப்பா குமார் உட்காரு. இங்கே பாருப்பா, உன்னை பற்றி உன் பசங்க பேசின எல்லா ஆதாரமும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பார்த்தியா கேமரா பார்த்தியா? அதில் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. புரியுதா? என்ன தெனவட்டா உட்காந்துருக்க? சரி நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். தெனவட்டை எப்படி இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னா? ஆ கோர்ட்லாம் வேணாம் சார், இங்கேயே பேசிக்கலாம் சார். எங்கள் அப்பா கட்சியில் தான் சார் இருக்காரு. கட்சியில் கையற நான் பார்த்த உனக்கு எப்படி தெரியும்? ஆ ஏண்டா செய்யறதே தப்பு, அந்த தப்பு திருத்து தப்பா செய்யுதா? ஏய் ஏன் எடுத்துன்னு படா படா. கடைசி 5 மணி நேரம் நீ எங்கே இருந்த? கேம்பஸில் தான் சார். உன் பசங்கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது நீ காலையே வெளியே போயிருங்க அப்படின்னு அவனுக்கு சொன்னானு. ஆனால் வெளியே போய் உள்ளே வந்தவங்க லிஸ்ட்டில் உன் பேர் இல்லை. அப்போ நீ எங்கே போன?
நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு, எங்கே போகணும்? என் ஆளுக்கு பிறந்த நாள், அதனால் விஷ் பண்ணணும்னு சொல்லி சர்ப்ரைஸாக விஷ் பண்ணலான்னு சொல்லி நான் தான் செவரி சொல்லி போனேன். சரி சரி. வந்து பார்க்கும்போது செத்து வந்தான் சார். ஏண்டா எனக்கே கதை கொடுக்குறியாடா? எவ்வளோ பேரை பார்த்துருப்பேண்ணா. ஏண்டா உண்மையை சொல்லி ஒழுங்குமுறை, நீ தானே கொலை பண்ண? ஆ, புரியல சார். நீ தானே கொலை பண்ணா? ஏய், உன்னை தானே கேட்குறேன், நீ தானே கொலை பண்ணா? எதுக்கு நீ முடிச்சிடலாம். எதுக்கு ஆதித்யா, டேய் ஆதித்யா, உண்மைதான்டா. என்ன ரொம்ப நாளாக டல்லாக இருக்கேன்? இந்த மாதிரி அவன் இறந்ததே மைண்டில் ஓடிட்டு இருக்கான். என்னடா 2 பஃப் எல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே இதனால தான் ஒருத்தனை இழந்துட்டோம். திருப்பி இதே வழியில் போக வேண்டாம். நம் வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு மனிதர்களும் நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கும், ஒரு விஷயத்தை கண்டறியவும் காரணமாக இருக்கின்றனர். அப்படியே இக்கதையில் அவனுடைய தீய பழக்கத்தினால் ஒரு நல்ல நண்பனை இழக்கின்றான். அதே சமயத்தில் அந்த நல்ல நண்பனின் இழப்பு அத்தீய பழக்கத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கின்றது.